ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம கிராமத்து சமையலில் ரொம்பவுமே பாரம்பரியமான முறையில் ராய்க்கல்ல நம்ம முளைக்குச்சி போட்டு அதில் உளுந்து போட்டு எப்படி நெரிச்சு எடுக்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போடுற மரப்படி நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா டைட்டாக இருக்குது. கைக்கு நம்ம பிடிச்சி சுற்றுறக்கு நல்லா கிரிப்பாக நல்லா இருக்குது. இது நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அடிச்சிருக்குது. அதனால் இப்போ நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு இப்போ உளுந்து பருப்பு எப்படி நான் உங்களுக்கு நெரிக்கிறதுன்னு நெரிச்சு காமிக்க போகிறேன். இப்போ ஆத்தா நெரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெரிக்க போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அதில் குப்பையெல்லாம் இருக்குது. அதனால அதை புடச்சி எடுத்துட்டு அப்புறமா நெரிச்சிக்கலான்ட்டு ஆத்தா புடைக்கிறாங்க. இப்போ சரிங்க அத்தா. இது எதுக்குங்க அத்தா போடுறீங்க? நெரிக்கிறது. தவிடு போட்டாங்க. தவிடு போட்டால் மாவட்டாங்க நல்லா உளுந்தாகுங்களா? அதுக்குங்களா? சரி சரிங்க. அது கல்ல திரும்பி வரக்கல முளைக்குச்சி போட்டுக்க முளைக்குச்சி என்ன தேய்ச்சி போட முடியும். நெரிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் தவிடு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போடணுங்களா? போட்டால் குருணையாகாது. பாலும் குருணையாகுது. இன்னும் கொஞ்சம் மேலே போடுங்க அத்தை உளுந்து. இன்னொரு கை போடுங்க.
இப்போ ஆத்தா பயங்கரமாக நெரிக்கிறாங்க. நெரிச்சிட்டு பருப்பெல்லாம் கீழே விழுந்துருக்குது. இது நீ நெரிச்சதுக்கப்புறம் புடச்சி சுத்தம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். தவிடு 2 போடுங்கத்தா. தவிடு 2 போடுங்க. சாப்பிட்னாக்க வந்து 4 வெள்ளை 5 பருப்பு கறி வேணும். இந்த குடிக்கிறேன் கொஞ்சம் போனாக்கா இது ஆள் பொறிக்கறியாருன்ட்டு வேண்டான்ட்டேன். அதானுங்க அவங்க இருந்தானா எங்கேயுமே பொறிக்கிறீங்க. வேணுமா? பூரா நெரிச்சாச்சாங்கத்தா? நெரிச்சாச்சாங்க. இன்னும் என்னங்கத்தா பண்ணுறது? இதைய உடைக்க வேண்டியதான் தேவை. நீ என்ன பண்ணுற? சுத்தந்தா கடப்பர் போட்டது ஜம்மன் இருக்குது. ஏன்காத்தா? நம்ம ஆறு பிடிச்சுடுறாங்க. அது நெருக்கு எல்லாம் மிஷின் வாங்குறீங்க மாவு. ஆமாங்காத்தா. வா நெருக்கி பார்க்கறீங்க. வா என்ன பாரு பாட்டியா தலை பாரு எப்படி ஜம்முன்னு புடைக்குதுன்னு. போட்ட ஆயில எப்படி காமிக்கிறேன். அதெல்லாம் யார் கூட்டுவா? ஆறு கூட்டுவா? நீ தான் கூட்டணும். பாட்டியை தான் கூட்டு. பாட்டியை தான் கூட்டு. வேட்டியை தான் கூட்டுங்க. நீங்கள் ஓட்ட வேண்டாம். சேப்படையத்தை கூட்டி படிக்கல போட்டுத்தாங்க போடுறேன். என் புள்ளகிட்ட ஒரு வேலை தான் முடியாதுங்காத்தா. இல்லை ஏமாட்டோம். நல்ல போல நீங்க. ஆமாம் போங்க. நீங்கள் ஒரு வேலை வாங்குங்க என் புள்ளகிட்ட. போதாங்க. நீ இது உனக்கு தான் செய்ய மாட்டேன். எனக்கெல்லாம் செய்ய கிடையாது. போடுங்க. என்னங்கத்தா புடச்சிட்டீங்க? உடச்சுதான் தாங்க. நீ என்ன பண்ணுறீங்க? உடச்சு போடையில் போடுறேன். போடுங்க போடுங்க. இப்போ பாருங்க உளுந்து பருப்பு வந்து ரொம்பவுமே அருமையாக பாட்டியாத்தான் நல்லா நெரிச்சிட்டாங்க. உன்னை ஊற வச்சு சுட்ட சுட்ட சரி. ஏனுங்காத்தா? நல்லா கேட்குங்காத்தா. நெரிச்சாச்சுங்காத்தா? எத்தனை எவ்வளோங்காத்தா பயிர் இருக்குது? அது ஒரு வழி போட்டு பருப்பாகி இருக்குது. அதானுங்க. தவிடு அரை மரமாக வச்சுங்க. நெரிச்சாச்சுங்க. நெரிச்சாச்சுல. நீ ஒன்றும் பேசல. பாட்டியாத்தான் நெரிச்சின்னு சொல்லு. இல்லை தங்க ஹாய் சொல்லிடுற எல்லாத்துக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ராய்க்கல் இருந்து உளுந்து கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக நம்மளே வீட்டில் உளுந்து ரெடி பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பொள்ளாச்சி கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.